தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎன்பிகேடிசிஏ. எஸ்பிஐயில் சொல்லப்போனால் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அரசு வேலை. ஓகே நண்பா. அதாவது வந்து எஸ்பிஐயில் பிஓ ஆஃபீஸர்ஸ் அதுக்கான எக்ஸாம் சொல்லப்போனால் நடக்க இருக்கிறது. சொல்லப்போனால் எப்போ நடக்க இருக்கிறதுனா ஜூன் மந்த்து. இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு அப்ளை எஸ்பிஐ பிஓ எக்ஸாம். அதாவது இது வந்து முழுக்க நம்ம மொபைலில் அப்ளை பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக பயன்பெறுவீங்க. அதே மாதிரி எந்த டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இது தமிழ்னா இருந்தால் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது வந்து இந்தியன் எக்ஸாம், இதை வந்து எல்லோரும் கலந்துக்கணும். இன்னொன்று எக்ஸாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை நண்பா, ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் ஆபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக கேட்க போகிறாங்க. ஆனால் எல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்டிடியூட்லாம் பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரியஸ், புரிஞ்சா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ரீசனிங் ஆபிலிட்டி அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. மறக்காமல் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி நண்பா. அதே மாதிரி எஸ்பிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன், இனிமேல் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி நண்பா. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணும், இதற்கான சிலபஸும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். ஸ்டடி பிளான் கூட நம்ம போட்டு படிப்போம். இதுக்காக எந்த ஒரு அகாடமி நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதை வச்சு நிறைய பேர் வந்து லாபம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அந்த லாபத்தை குறைப்பதற்காக தான் இந்த வீடியோ. சரி நண்பா. நிச்சயமாக தயவு செய்து இது எல்லா நம்பரும் சொல்லுங்கள். இந்த வருடம் இந்தியாவில் அந்த 2000 வேகன்சி இருக்குது. 2000 வேகன்சியும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இருக்கணும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? நிச்சயமாக இருப்பீங்கல்ல? தமிழ்னா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி நண்பா. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்போ இருந்து அப்டேட் பண்ணால் இன்றைக்கி இருந்து அப்டேட் பண்ணலாம். இன்னையிலேருந்து, அதாவது 2/4/2019 22/4/2019 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி நண்பா. இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோர் போனோன்னு மேலே இருக்கு பாருங்கள், PUFFIN வெப் ப்ரௌசர் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது வந்து ஸ்கேனர் இருக்குது. ஓகேவா? கேம் ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது. இந்த கேம் ஸ்கேனர் இருக்குல்ல, இதில் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது ரெண்டையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. இதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். மறக்காமல் இந்த 2 வேலையை பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி நண்பா. இதில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்துட்டோம். இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் போங்க. இந்த அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ரிக்வஸ்ட் ஃபார் டிஸ்டாப் டை சைட்னு இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த இதை எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண எஸ்பிஐ பிஓ அப்ளை APPLY. அதாவது வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. 100% சொல்கிறேன், நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். நிச்சயமாக உங்களை பாஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் நான் கன்ஃபார்ம் ஓய மாட்டேன். இப்போ அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு அதாவது வந்து இங்கே இருக்கு பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ், அதாவது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை ஆன்லைன் கொடுங்க. கீழே வரும்போது அப்ளை ஆன்லைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அதாவது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அண்டு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகே நம்பா. அதே மாதிரி இதுக்கான ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி, அதாவது வந்து நீங்கள் வந்து பிசியாக இருந்தாலும் சரி, ஓபிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஓபிசி அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரலில் அப்ளை பண்ண வேண்டாம். அதே மாதிரி SC ST அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. சரி நம்பா. இப்போ கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஓகே நம்பா. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு கண்டினியூ இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம், அதாவது வந்து இப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட் நேம் அடிக்கிறேன், நல்லா பார்த்துங்க, MTH மதிவாணன். ஓகேவா? அதே மாதிரி கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் இருக்குது, அது திரும்பியும் வந்து உங்கள் நேம். இது வந்து நீங்கள் எப்போதும் ஏன்னா வந்து இது கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேவா? மிடில் நேம்னு நம்மளுக்கு வராது, அது நார்த் இந்தியன் தான் வரும். ஓகேவா? லாஸ்ட் நேம் வந்து எங்கள் அப்பா இனிஷியல் போட்டுருங்க. உங்கள் அப்பா இனிஷியல் என்னென்னு போட்டுருங்க. கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் K கொடுத்துருங்க. சரி நண்பா. இப்போ வந்து நம்ம பேர் வந்துச்சு. அடுத்த மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதில் வந்து SMS அதில் தான் வரும். உங்களோட மெயில் ஐடியும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் மறக்காமல் கரெக்டாக கொடுத்துருங்க.
சொல்லப்போனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? உங்கள் ஆல்டர்னேட் நம்பரும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியம். அது கொடுக்கணும். அடுத்து என் மெயில் ஐடி கொடுக்குறேன். கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்குது. உங்களோட கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பார்போர்ட் நம்பர் இருக்குல்ல, இதை கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்போர்ட் நம்பர் W8KWY W8KWY. ஓகே நம்பா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூ கொடுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதான் ஒரு சில எரர் இருக்குது. அதாவது வந்து இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி சேம் ப்ளீஸ் டாமினன்ட் நேம்ஸ்னு சொல்லியிருக்கு. அதாவது வந்து நம்ம மெயில் ஐடி வந்து டைப் பண்ணல, அங்கேருந்து பண்ணோம். அதாவது டைப் பண்ணோம் ப்ளீஸ் செலக்டட் டாமினன்ட் நேம்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் போட்டு திரும்பி டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். MATHIVANAN. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌஸ் சென்டர் போனீங்கன்னா 10,000 ரூபாய் 500 ரூபாய், ஓகேவா? 500 ரூபாய் வந்து உங்கள் செலவு பண்ணுறதை நான் மிச்சம் பண்ணித்தரேன். நீங்கள் மறக்காமல் எனக்கு செய்ய வேண்டிய சப்போர்ட்டுங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணணும். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசுன்னு நான் நினைக்கிறேன். MA முடிச்ச நண்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக் கொடுங்க. ஏன்னா வந்து தமிழில் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வீடியோ கொடுக்குறோம். அதாவது வந்து இந்தியனில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம தான் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம சேனல் நிச்சயமாக பெருமைப்படுறோம். அதாவது வந்து நான் வந்து இது மாதிரி கொடுக்கல, இது வந்து gmail.comனு கொடுக்கணும். ஓகே நம்ம இது மாதிரி கொடுத்துருங்க. ஒன் மோர் ஒரு மிஸ்டேக் இருக்குது இந்த பேஜில், அதையும் வந்து அதை சொல்லி காமிக்கிது. அதான் வந்து இன்வேலிட் வேல்யூ ஆஃப் கன்ஃபார்ம் விஸ் ஃபஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேமும் வந்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குன்னு சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து கேப்ஸில் அடிக்க பாருங்கள். கண்டினியூ ஆகுது. சப்மிட் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன வரும்னா ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதாவது வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. எஸ்எம்எஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஏடி எஸ்பிஐ பிஓஸ்லேருந்து வரும். அதாவது வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதே மாதிரி மெயிலையும் வந்திருக்கும். சரி நண்பா, இதை வந்து நீங்கள் மறக்காமல் பத்திரமா வச்சுக்கணும். சரி நண்பா, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோட்டோ அப்லோடு. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோட்டோ வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணி கேம் ஸ்கேனில் வச்சுருக்கேன். அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன்.
இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். சரி நண்பா, அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஃபைல் அப்லோட் கம்ப்ளீட்டட். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் கேட்குது. அதையும் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து சைஸ் பார்த்துங்க. அந்த சைஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப மெயின். அந்த சைஸ் தான் இருக்கணும். அது வந்து கேபி சைஸ். அந்த சைஸ் வந்து அந்த சைஸில் தான் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதை ஸ்கேன் பண்ணும்போது அதை மறக்காமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். ஓகே நண்பா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்துடும். இது மாதிரி வரப்போது நீங்கள் இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் சொல்ல போனால் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது வந்து உங்களோட நேம் அண்டு ஃபாதர் நேம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்கன்னு சொல்லி முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து அங்கே அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ், நீங்கள் உங்களோட மார்க் ஷீட், இப்போ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சது, அட்லீஸ்ட் நீங்கள் பிஏ தமிழ் முடிச்சிருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கோங்க. சரி நண்பா, இதை பார்த்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஓபிசினா ஓபிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, ஜென்ரல் இதை ஃபில் பண்ணிடுங்க. அண்டு வந்து இப்போ நீங்கள் வந்து டிசபிலிட்டி வந்து டிசபிலிட்டி கொடுத்து அதோட சப் டிசபிலிட்டி அண்டு வந்து அதோட பர்சன்டேஜ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் உங்களோட கேட்டகரி கோடு அண்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கொடுக்கணும். நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் படித்து பார்த்தாலே ஈஸியாக புரியும். சரி நண்பா, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் ஸ்க்ரைப் வேணுமா கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தால் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க நண்பா, இதெல்லாம் கொடுக்கணும். அண்டு வந்து உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும். அதை மறக்காமல் கொடுத்துருங்க. சரியா? நேஷனாலிட்டி இந்தியன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்டு மதர் நேம், ஃபாதர் நேம், நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா, மேல் ஃபேமேல், இது மாதிரி கேள்விலாம் மொபைலில் கேட்கும். அதனால் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணால் அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ண அப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். சரி நண்பா, அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ தான் சொல்ல போனால் ஜென்ரேஷன் இருக்கும், கிராஜுவேட்டுன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த டைம் பாஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் வந்து டிகிரி, சப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் டிகிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுக்கணும். சரி நண்பா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஇ எது முடிச்சிருந்தாலும் சரி நிச்சயமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ப்ரிவியூன்னு இருக்கும். ஓகே நண்பா, ப்ரிவியூன்னு இருக்கும். அந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். அதாவது வந்து நீங்கள் பிசி, ஓபிசி இதில் இருந்தீங்கன்னா, ஓபிசி ஜென்ரல், ஓபிசி ஜென்ரல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 750 ரூபா ஃபீஸ். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு 125 ருபீஸ் ஃபீஸ். அதை மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி நீங்கள் முடித்த பிறகு மீண்டும் அதே எஸ்பிஐ வெப்சைட்குள்ளே வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே சிம்பிள் தெரியுதா, இது கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா. இதுதான் வந்து எஸ்பிஐ எக்ஸாம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பற்றி நம்ம பேசணும்னா எக்ஸாம் வந்து ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாம் தான். ஒன்றும் கவலைலாம் பட தேவையே இல்லை. ஒரு சப்பை எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இங்கிலீஷ்லாம் சொல்லப்போனால் கிராமர் தான். ஓகேவா? அதில் பெரிய பேராகிராஃப் கொடுக்க முடியாது, சின்ன பேராகிராஃபாக தான் இருக்க போகுது. அதனால் படித்து பார்த்து அதுக்கான ஆன்சர் எழுதணும். சினானஸ் சென்டென்ஸ் கேட்பாங்க, ஸ்பாட்டிங் எரர்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி ஜம்பிள் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி கேட்க போகிறாங்க. குவான்டிட்டி ஆப்டிட் போது நம்பர் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டாஸ்பிகேஷன், இது 3 நல்லா பார்த்தீங்கன்னா போதும், பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கிடைக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பசில்ஸ் ஒரு 3 பசில் கேட்பாங்க. தப்பையாக தான் இருக்க போகுது. படித்தவங்க ஒரு 15 தான் இருக்க போகுது. அதனால் வந்து கட் ஆஃப்லாம் இங்கே பயப்பட வேணாம். கட் ஆஃப்லாம் கம்மியாக தான் வரும். ஓகேப்பா, நிச்சயமாக இப்படி தான் அப்ளை பண்ணணும். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். இதில் கொடுத்த டீட்டெயில்ஸ் என்னோட டீட்டெயில்ஸ் தான். நிச்சயமாக நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீங்க நான் நம்புகிறேன். அவ்வளோ நண்பா, முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். சரியா? இது மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BMBKTC. வெற்றி நிச்சயம் வெல்வதனாம். எஸ்பிஐயில் நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருஷம் வேலையில் இருக்கணும். அக்டோபர் மாதம் நீங்கள் வேலையில் இருக்கணும். நான் வருவேன், நீங்கள் ஆஃபீஸராக இருக்கணும். எனக்கு நீங்கள் ATM கார்டு, செக் புக்கெலாம் போட்டு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.